காசியில் நாம் தவற விடக்கூடாத ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த கங்கா ஆரத்தி. ஸோ கங்கா ஆரத்தி பற்றி எனக்கு எந்தவித ஒரு முன் அனுபவமும் கிடையாது. ஸோ நான் தங்கியிருந்த நாட்கோட் சத்திரத்தில் இருந்த நாகேஷ்ன்ற அண்ணா தான் சொன்னார், நீங்கள் கங்கா ஆரத்தி பார்க்கணுன்னா ரொம்ப ஏர்லியராக நீங்கள் போகணும், இல்லாட்டினா கூட்டம் வந்துச்சுன்னா உங்களால் கரெக்டாக பார்க்க முடியாது, மிஸ் பண்ணிடுவீங்கன்னு சொன்னார். ஸோ நான் சரி அப்படி என்ன தான் இங்கே கூட்டம் இருக்க போகுதுன்னு நினச்சி நான் தங்கியிருந்த ரூம்லேருந்து ரொம்ப நியர்பை தான், ஒரு 200 மீட்டர் தான் கங்கா ஆரத்தி இருக்கிற இடம். சரி அப்படின்ட்டு ஒரு 4:30 அங்கே போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கங்கா கட்டில் அந்த இருந்த அந்த ஒவ்வொரு மேடை மாதிரி இருக்கும், ஒரு 9-10 மேடைகள் இருக்கும், அது எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன நடந்துருக்கு வேடிக்கை பார்க்க க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக ஒரு 5:30 மணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஆல்மோஸ்ட் நிறைஞ்சிருச்சு. அப்படியே நேரம் ஆக ஆக பயங்கரமான க்ரௌடு. அந்த சன்லைட்டு இருட்டுது, அப்படியே இருட்ட லைட்ஸ் ஆன் ஆகுது. ஆப்போசிட்டில் இந்த போட்டிங்லலாம் வந்தவங்கலாம் அசம்பிள் ஆகிறாங்க. இந்த பக்கம் நான் முன்னாடி உட்காந்துட்டேன். ஸோ எனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா செம்மையான க்ரௌடு. ஸோ கொஞ்ச நேரம் கரெக்டாக ஒரு 6 மணி ஆகும்போது ஒரு சங்கு ஊத ஆரம்பித்தாங்க. அதான் அந்த கங்கா ஆரத்தியோட ஆரம்பமாக போகுது அப்படின்றக்கான ஒரு அலர்ட் ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது. செம்மையாக இருந்துச்சு. அந்த வைப் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட தன்னோட பக்தியை அந்தளவுக்கு மிஸ்மரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த விஷயத்தில். ஸோ அந்த கங்கா ஆரத்தியை பார்க்குறதுக்குன்னு நீங்கள் ஒரு மிகப்பெரிய க்ரௌடு இருக்குது அந்த வாரணாசியில். ஸோ எப்படின்னு சொன்னீங்கன்னா, கரெக்டாக ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தாங்க. 1 hour ஒரு கசல் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. வாய்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க மியூசிக்கு. அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே தீபார்த்தனை, அதாவது இந்த கங்கைக்கு நன்றி சொல்லி இந்த கங்கா ஆரத்தி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த கங்கா ஆரத்தி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வியூவில் பார்க்கலாம் நம்ம. ஒன்று டுவர்ட்ஸ் டு த ரிவர் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும், இன்னொன்று அந்த பக்கம் போட்லேருந்து பார்க்கலாம். ஸோ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் முன்னாடி உட்காந்து பாருங்கள் க்ரௌடில் அப்படின்னாங்க. பட் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் போட்லேருந்து பார்க்குறது தான் பயங்கரமான அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு, அந்த கங்கா தீபத்தை தூக்குறது, ஸோ பூஜை நடத்துறது, அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஓவராலாக எனக்கு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த கங்கா ஆரத்தி. ஸோ நிறைய பேர் ரொம்ப மனசு உருகி வேண்டிகிட்டு இருந்தாங்க சிவன்கிட்ட. இந்த ஃபீல் ஓவராலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 hourமே அந்த முடிஞ்சு வெளியே வந்தபோதுமே எனக்கு அந்த ஒரு வைப் இருந்துச்சு. இவங்க அவ்வளோ பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடச்சிதுங்க அந்த இடத்துல. ஸோ மறக்காமல் நீங்கள் காசி போகிறீங்க அப்படின்னா இந்த கங்கா ஆரத்தி மிஸ் பண்ணாதீங்க. இந்த கங்கா ஆரத்தியோட அந்த செலப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. நான் என்னன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கங்கா ஆரத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு சிவன் வழிபாட்டை தான் அங்கே நிகழ்த்தியிருந்தாங்க, கங்கைக்கு நன்றி சொல்கிற விதமாக. இதோட காஷி விலாக்ஸ் முடிஞ்சது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். வேறு புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.